இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th நியூ புக் 7ஆம் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா, டேர்ம் 1 வந்து புக் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து 6th டேர்ம் 1 டேர்ம் 2 அண்ட் டேர்ம் 3 புக்ஸ் வந்து போட்டிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் ஓல்டு புக்ஸும் வந்து இருக்குது. அதுவும் வந்து பார்க்காதவங்க பார்த்துருங்க. பிகாஸ் அதில் வந்து நம்ம எம்ஆர்பிசிக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, மோஸ்ட்லி புக் பேக் கொஷின்ஸ் அண்ட் புக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் தான். அதாவது ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வந்து நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் வராது. ஓகேங்களா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம். இதை பார்த்துங்க, மொத்தம் 3 இயல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மொழி, இயற்கை, நாடு, சமூகம். இது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நடுநடுவில் நான் டிப்ஸ் கொடுப்பேன். அந்த டிப்ஸையும் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டண்டான கீவேர்ட் சொல்லுவேன், அதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள், அமுத தமிழ் கொடுத்துருக்காங்க இயல் 1. இயல் 1 எங்கள் தமிழ், ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. நாமக்கல் கவிஞரோட பாடல், அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழின் குரலாகும். ஓகேங்களா, இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழ் எனும் தேன்மொழியாம். இந்த லைன் கொடுத்துட்டு இது யாரோடதுன்னு கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். வே. ராமலிங்கனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது சொல்லும் பொருளும் பாருங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பொழிகிற, தருகின்ற. ஓகேங்களா, ஊக்கி விடுமம்னா ஊக்கப்படுத்தும், குறினா குறிக்கோள், விரதம்னா நோன்பு. ஓகேங்களா, அடுத்து பாடலின் பொருளை பாருங்க. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறிகளை நிரம்பிய அறிவை தருகிறது, அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார், தம்மை போற்றாதவர்களையும் இகழ்ந்து பேச மாட்டார். கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும். நம் தமிழ்மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டும், அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ்மொழி தேன் போன்ற மொழியாகும். ஓகேங்களா, நூல்வெளியில் பாருங்கள், நாமக்கல் கவிஞர் பற்றி கொடுத்துருக்காங்க. இப்பாலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். ஓகே, இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என்ற பன்முக தன்மை கொண்டவர். காந்தியடிகள் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்ற இவர் காந்திய கவிஞர், இது இம்பார்ட்டன்ட், என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா, இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். இவர் எழுதிய நூல்கள் மலைக்கல்லன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என் கதை, அவரோட சுயகதை தான் என் கதை, சங்கொலி உள்ளிட்ட நூல்களையும் எழுதியுள்ளார். ஸோ இது வேறவே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நாமக்கல் கவிஞர் பற்றி. இவர் காந்திய கவிஞர். இங்கே பாருங்கள், அடுத்தது கற்பவை கற்ற பின்னில் பாடல் கொடுத்துருக்காங்க. அதான் நெறி என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. நெறி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, குறினா குறிக்கோள், நெறினா கொள்கை. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த லைனில் பாருங்கள், அருள் நெறி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெறினா நெறினா வழி. ஓகேங்களா, நெறினா வழி. குரல் ஆகும், குரல் குட்டல் ஆகும். வானொலி. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதில் ஆறு அப்படின்னாலும் வழி தான், நெறி அப்படின்னாலும் உங்களுக்கு வழி தான் மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்தது இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள், நயமறிகளை பாருங்கள். முதல் எழுத்து ஒன்றி வருவது போல் மோனை, அருள், ஓகேங்களா. இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, அருள், ரூ. ஒன்று போல், எங்கள் தமிழ் பாடலில் இறுதி எழுத்து ஒன்று போல் வருவது வந்து ஏய்புன்னு சொல்லுவாங்க. தரலாகும், குரலாகும், ஆகும் அப்படின்னு முடியாது. ஓகேங்களா, இதுதான் நயம். அடுத்தது அடுத்த கவிதை பாருங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, சொல்லும் பொருளில் பாருங்கள், முகில்னா மேகம், உபகாரி அப்படின்னா வள்ளல், ஒப்புமைனா இணை, அற்புதம்னா வியப்பு. பாடலின் பொருள் பாருங்கள், தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றல்ல பலவாகும், அவை வேறு எவற்றிற்கும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலின் தேன் மனம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்சை நிலம் ஒன்றல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம்.
அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் களம நூல்களும் எட்டுத்தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பெற்ற சங்க இலக்கியங்களும் என தமிழ் இலக்கிய வளங்கள் ஒன்றல்ல பலவாகும். முல்லைக்கு தேர்தந்து மழைமேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் வேல்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்தான் குமணவள்ளல். இவர்களைப் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளலின் வரலாறு ஒன்றல்ல பலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இது கூட கேட்கலாம். முல்லைக்கு தேர்தந்தவர் வேல்பாரி, புலவரின் சொல்லுக்காக தலையே தர துணிந்தவன் குமணவள்ளல். நூல் வெளியில் பாருங்க. பகுத்தறிவு கவிதாய் என்று போட்ட யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர். ஓகே, தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், பகைவரை வென்று வெற்றி கொண்டாடுவதை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் முகில்னா என்ன? மேகம். இரண்டல்ல, இரண்டு கூட்டல் அல்ல, பிரித்தது. தந்துதவும், தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத, ஒப்புமை இல்லாத. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, ஒரே நிலை கொடுத்துருக்காங்க. இயல் 1 பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதாக மனிதனால் உருவாக்கப்படுவதே மொழி ஆகும். ஓகேங்களா. இதில் இம்பார்ட்டன்டான லைன்ஸ் மட்டும் பார்ப்போம். இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. பேசுவதும் கேட்பதும். ஓகேங்களா. கண்ணால் கண்டு உணரும் அது வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவதும் எழுத்து மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை, எழுதுவதும் படிப்பதும் இரண்டாம் நிலை. ஓகேங்களா. பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி ஆகும். ஓகேங்களா. வேறு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசப்படுவதும் கேட்படுவதுமே உண்மையான மொழி. எழுதப்படும் படிக்கணும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகும் மொழியே ஆகும். வரதராசனார். ஓகேங்களா. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிப்பும் தத்தமிழ் சிறிது உளவாகும். நன்னூலில் பவானந்தி முனிவர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. வட்டார மொழினா மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களாம் வட்டார மொழின்னு சொல்லி. இருக்கிறது அப்படின்னா இருக்குது, கீது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது. கிளை மொழி அப்படின்னா இங்கே பாருங்கள், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும். ஒரு மொழியிலிருந்து பிரிஞ்சு போகிறது தான் கிளை. ஓகேங்களா. எழுத்து மொழி. வரி வடிவம் தான் பேச்சு மொழியோட வரி வடிவம் தான் எழுத்து மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழி இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை இரட்டை வழக்கு மொழி டைக்ளாசிக் லாங்குவேஜ் எனப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார். ஓகேங்களா. இரட்டை வழக்கு மொழிங்க டைக்ளாஸ்டிக் லாங்குவேஜ். கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையை குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல் எழுதல் என்று இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகம் ஆகின்றன. வேறு எது இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எளிய நிலையில் தமிழ்நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றலும் வேண்டும். இது சொல்கிறது பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழ் செழுந்தமிழை விளங்க பாடுபடுவோம் அப்படின்னு சொன்னவர். ஓகேங்களா. மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல் ஆகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். ஓகேங்களா. தமிழின் கிளைமொழிகள் 1 தெலுங்கு. பேச்சு மொழி டேஷ் வழக்கு என்பர் உலக வழக்கு. எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க.
சொலவடைகள் இயல் 1 பொம்மலாட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா பழமொழிகள் தான் இருக்குது, படித்து பார்த்திங்கன்னா. ஓகேங்களா. அடுத்தது இலக்கணம் கொடுத்துருக்காங்க. குற்றியலுகரம் குற்றியலிகரம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சார்பு எழுத்துக்கள் இங்கே பாருங்கள். தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் என்று இரு வகையாக பிரிப்பர். உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் எனப்படும். சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை உயிர்மெய், ஆயுதம், உயிரல்லபடை, ஒற்றல்லபதை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா. இந்த சார்பு எழுத்துல ஒரு வகை தான் குற்றியலுகரமும் குற்றியலிகரமும். குற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னா, குசுடு துப்புரு இந்த 6 வல்லின எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரையாக ஒலிக்கும். ஓகேங்களா. இவ்வாறு குறைந்து ஒலிக்குது இல்லையா இந்த உகரம், இதுதான் குற்றியலுகரம். ஓகேங்களா. இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்களும் ஒரு மாத்திரையாக தான் ஒலிக்கும். குறியல்னாவே நம்மளுக்கு தெரியும் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம டீட்டெயிலாக 6th டேர்ம் புக்கில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஒரு மாத்திரையில் ஒலிக்கும். ஆனால் இதுலேருந்து குறைஞ்சி அரை மாத்திரையாக இறுதியில் வரும்போது, மொழியோட இறுதியில் வரும்போது அரை மாத்திரையாக ஒலிக்கிறது தான் குற்றியலுகரம் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்பாங்க, குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உருமை குட்டல் இயல் குட்டல் உகரம். காசு இங்கே பாருங்க, சு, எங்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. ஓகேங்களா. இந்த மாதிரி எழுத்துலாம் அரை மாத்திரை கொடுத்தா இது குற்றியலுகர எழுத்துக்கள். அதாவது ஓசை குறையாமல் ஒரு மாத்திரையாக ஒழிச்சிச்சுன்னா அது முற்றியலுகரம். புகு, பசு, விடு, அது, வரு, மாவு, ஏழு. ஓகேங்களா. வல்லினம் இல்லாமல் பிற எழுத்துக்கள் முன்னாடி வல்லின எழுத்துக்கள் முன்னாடி வந்துச்சுன்னா, வல்லின எழுத்துக்கள் என்ன, கசட, தபர. இங்கே பாருங்கள், கா வல்லின எழுத்தா. ஓகேங்களா. வல்லின எழுத்துக்கள் வராமல் வேறு ஏதாச்சும் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா தனிக்குறள் எழுத்தை அடுத்து வரும் வல்லின குரங்களும் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத குரங்கள் எப்போதும் முழுமையாகவே ஒலிக்கும். ஓகேங்களா. இவ்வாறு ஓசைக்குறாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியலுகரம் என்பர். ஓகேங்களா. இந்த வல்லின எழுத்துக்கள் தனிக்குறளாக வந்துச்சுன்னா அங்கே குறையாது. இப்போ பாங்கத்து வல்லின எழுத்தா, புகு ஒரே ஒரு வல்லின எழுத்தாக வந்தது, அது பக்கத்தில் வந்ததுனால இது ஃபுல்லாக முழுமையாக தான் ஒலிக்கும். இப்போ இந்த காசு அப்படிங்கிறது கா. ஓகேங்களா. நெடில் எழுத்து, வல்லின குறி இல்லாத எழுத்து. அப்போ இந்த இடத்துல வரும்போது அரை மாதிரியாக குறைஞ்சி ஒலிக்கும். ஓகேங்களா. இப்போ பந்து. ஓகேங்களா. இது அரை மாத்திரை தான் ஒலிக்கும். மாவு இது ஒரு மாதிரி ஃபுல்லாகவே ஒலிக்கும். தெரிந்த தெளிவான பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் குறிப்பிடுறதுக்கு குறில் எழுத்துக்கள் கரம், அகரம், இகரம், உகரம். நெடில் எழுத்துக்கள் கான், ஐகான், ஔகான். கரில் நெடில் காரம், மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம். ஆயுத எழுத்து கேனம், அகேனம். ஓகேங்களா. குற்றியலுகரத்தை 6 வகையாக பிரிக்கிறாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம், பாகு, மாசு, பாடு அதெல்லாம் நெடில் தொடர். ஆயுத எழுத்துனா எஃகு, அஃது. உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படின்னா அரசு. 9 கயறு. ஓகேங்களா. வன்தொடர்னா வல்லின எழுத்துக்கள், மென்தொடர்னா மெல்லின எழுத்துக்கள் 6. ஓகேங்களா. இடையின எழுத்துக்கள். ஓகேங்களா. வல்லினம்னா பாக்கு, பேச்சு 10. மென்தொடர் மஞ்சு, பங்கு, பண்பு, பந்து. இடையினா மார்பு, சால்பு, முழுக்கு இதெல்லாம். ஓகேங்களா. இவங்க எழுத்து தொடர்ந்து குற்றியலுகர சொற்கள் இல்லை. ஓகே. மேலும் சு, டு, ரு ஆகிய இறுதியாக அமையும் இடைத்தர குற்றியல் சொற்களும் இல்லை. இப்போ குற்றியலிகரம். லிகரம் என்ன அப்படின்னா, வரகு குட்டல் யாரு, வரகி யாது. வரகு குட்டல் யாது அப்படின்னா வரகி யாது. ஓகேங்களா. இங்கே கூங்கத்து கீயாக ஒலிக்குது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரையாக குறைஞ்சி ஒலிக்கிறதுனால இதை குற்றியலிகரம். குறுமை குட்டல் இயல் குட்டல் இகரம், அது உகரம், இது இகரம். ஓகேங்களா.
குற்றியல் இகரம் வந்து 2 இடங்கள் மட்டும்தான் வரும். கொக்கு குட்டல் யாது, கொக்கி யாது. நாடு குட்டல் நாடி யாது. ஓகேங்களா. உகரம் வந்து இகரமாக மாறும். அதுக்கடுத்தது மியா என்ற ஒரு அசை சொல், அந்த இடத்துலையும் குற்றியல் உகரம் வந்து வரும்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல கேள் குட்டல் மியா, கேன் மியா. செல் குட்டல் மியா, சென் மியா. இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கேள் குட்டல் மியா. இப்போ வந்து குற்றியல் இகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டும் உள்ளன. இங்கே பாருங்கள், பொருந்தா சொல்லை தேர்ந்தெடு இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. பாருங்கள், க சட தப்பற இது மட்டும் வராது. இது வந்து மென்தொடரில் போயிடும். ஓகேங்களா. இது அடுத்தது இதுவும் பாருங்கள், இதில் இஞ்ச நம்மன. ஓகேங்களா. இது இருக்கு, இது வராது. இந்த மாதிரி தான். ஓகேங்களா. அடுத்தது திணை பாருங்கள். திணை என்பது 2 வகை பெறும். உயர்திணை, அஃறிணை. 6 அறிவுடைய மனிதர்களை உயர்திணைனும், பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்களை அஃறிணை என்றும் அழைப்பர். இருதிணை உயர்திணை, அஃறிணை. முக்கணி மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நாற்றிசை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஐவகை நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை கசப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. கசப்பு, புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, காரம். ஓகேங்களா. அடுத்தது இரு பொருள் கொண்ட சொல் கேட்டிருக்காங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம் ஆகும். மழலை பேசும் மொழி அழகு, இனிமே தமிழ் மொழி எமது. அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை, மொழி நடை. ஓகேங்களா. குழந்தை நடை, இது மொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு கூறு. எழுத்துக்களை தொடர்ந்து நின்று பொருள் தருவது எழுத்துக்களை தொடர்ந்து சொல். நீ அறிந்ததை பிறருக்கு சொல். எழுத்துக்களை தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் எனப்படும். ஓகேங்களா. உழவர்கள் நாற்று டேஷ் வயலுக்கு செல்வர். குழந்தை மெதுவாக டேஷ் என்போம். நட, நாற்று நட, குழந்தை மெதுவாக நட என்போம். ஓகேங்களா. நீதிபதி தொடுப்பது வழக்கு. ஓகேங்களா. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. அவ்வளோதான். இதுதான் இருமொழி. இப்போ கலைச்சொல் இம்பார்ட்டன்ட். ஊடகம் மீடியா, மொழியியல் லிங்குஸ்டிக், ஒலியியல் ஃபோனாலஜி, இதழியல் ஜேர்னலிசம் இம்பார்ட்டன்ட். நான் இந்த மாதிரி மார்க்ஸ் போடுறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். பருவ இதழ் மேகசின், பொம்மலாட்டம், பொப்பட்ரி, எழுத்திலக்கணம், ஆர்த்தோகிராஃபி, உரையாடல், டைலாக். ஓகேங்களா. அடுத்தது 2வது இயல் பாருங்கள். அணி, நிழல், காடு. காடில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுரதா. இதில் சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட. நச்சரிவம் விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்புன்னு சொன்னால் அதை விடமுள்ள பாம்பு. இதில் வந்து இவர் நூல்வேலி இம்பார்ட்டன்ட். சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன் இம்பார்ட்டன்ட். ராசகோபாலன் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தினதாசன் என்று மாற்றிக்கொண்டார். இதுவும் இம்பார்ட்டன்ட். சுப்புரத்தினதாசன் என்று அழைக்கப்படுவர் சுரதா. அதன் சுருக்கமே சுரதா ஆகும். ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் என்பதை இவருடைய ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுவர் சுரதா. ஓகே. இவருடைய நூல்கள் அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட நூலை ஏற்றுள்ளார். தேன்மழை என்ற நூலில் இயற்கை எழில் என்ற பகுதி தரப்பட்டது. ஓகேங்களா. இப்பாடல் கிளி கண்ணி எனும் பாகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை
பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக அமைந்தால் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் ஓகேங்களா. இது இம்பார்ட்டன்ட் வந்து அடவி ஓகேங்களா. அழுவம் அப்படின்னாலும் காடு. வேறு பாருங்க வனம் காடு நம்மளுக்கே தெரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், நெஞ்சில் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வார் அடி பாரதியார். வாழைக்கன்றை ஈன்றது காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம் கிழங்கு குட்டல் எடுக்கும் கிழங்கெடுக்கும் ஓகேங்களா. அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படின்னு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜ மார்த்தாண்டன். ராஜமார்த்தாண்டன் இவரோட நூல்வெளி பாருங்கள். ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர். இது இம்பார்ட்டன்ட். கொல்லிப்பாவை என்ற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் ஓகேங்களா. ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர். இது பாருங்க, கொப்புகளை விலக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதை கருவமுட்டையில் குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது கலாப்பிரியா. நாவற்பழத்துக்கு உண்மையாக கூறப்படுவது எதுனா கோலி குண்டுன்னு சொல்லியிருப்பார் கவிஞர். சுட்ட பழங்கள் என்று கூறியிருந்த மண் ஒட்டிய பழங்கள். பெயர் அறியா பெயர் குட்டல் அரியா. இங்கே பாருங்க, பெயர் குட்டல் அரியா. மனம் இல்லை மனம் குட்டல் இல்லை. நேற்றிரவு நேற்று குட்டல் இரவு நேற்றிரவு ஓகேங்களா. அடுத்தது ஒரே நடை விலங்குகள் உலகம். இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் வனக்கல்லூரி அமைந்துள்ள இடம் மேட்டுப்பாளையம், கோவை மாவட்டம் ஓகேங்களா. பண்புள்ள விலங்கு என்று போற்றப்படும் விலங்கு வந்து புலி. ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலின்னு சொல்கிறாங்க. ஒரு காட்டோட வளத்தை வந்து குறிக்கிறது. ஆசிய யானைகள் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம். பெண் யானைக்கு தந்தம் இருக்காது, ஆண் யானைக்கு தந்தம் இருக்கும். தமிழகத்தில் புலிகள் காப்பு அமைந்துள்ள முன்னந்துறை. காட்டாறு காடு குட்டல் ஆறு. அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி. நேரம் குட்டல் ஆகி நேரமாகி. வேட்டை குட்டல் ஆடிய வேட்டை ஆடிய ஓகேங்களா. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கொடுத்துக்கு ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். அடுத்தது இந்திய வனமகன். ஜாதவ் பாயங் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவர் அசாம் மாநிலத்தின் ஓகேங்களா, அசாம் மாநிலத்தில் வந்து சேர்ந்தவர். இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படுவது இந்த ஜாதவ் பாயங் ஓகேங்களா. ஸோ 2012 வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டத்தை வழங்கியது. 2015 இவருக்கு பத்மஸ்ரீ விருதும் கவுகாத்தி பல்கலைக்கழகம் வந்து மதிப்பூர் முனைவர் விருதும் வந்து கொடுத்துருக்காங்க. இலக்கண பிறகு 4 வகை குறுக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஐகார குறுக்கம், ஐ கை பை என்ற ஐகார எழுத்துக்கள். வையம் ஓகேங்களா. சமையல் பறவை முதல் வந்திருக்கு, இடையில் கடையில் வந்திருக்கு ஓகேங்களா. தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது, அதுதான் வந்து குறுக்கம். குறுக்கம்னா குறைந்து ஒலித்தல் ஓகே. இப்போ முதல்ல வரும்போது வையம்ங்கிற இடத்த வந்து 1.5 மாத்திரையாகவும், இடையிலையும் கடையிலையும் வரும்போது 1 மாத்திரை அளவிலும் ஒலிக்கும். அவுகாரத்தில் அவ்வும் வவ் இந்த 2 எழுத்துக்கள் மட்டும்தான் ஓகேங்களா. இது வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது.
ஓகேங்களா. 2 மாத்திரைலேருந்து 1.5 மாத்திரை அளவாகவே ஒலிக்கும். 2 to 1.5. ஓகேங்களா. மகர குறுக்கம் தனக்குரிய அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கும். அம்மா பாடம் படித்தான். ஓகேங்களா. வலம் வந்தான். மகர மெய்யெழுத்தை அடுத்து வகர எழுத்து வருவதால் இதில் அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். அதனால இது மகர குறுக்கம். போலும் மருளும் இந்த மாதிரி சொற்கள் வரும்போது போலுங்கிறது போன், மருளுங்கிறது மருண். ஓகேங்களா. அப்பயும் தனக்குரிய அரை மாத்திரையிலேருந்து 1/4 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கிறது. ஆயுதர்கள் அக்கு எக்கு. ஓகேங்களா. அரை மாத்திரையில் முழுமையாக ஒலிக்கும் முதல்ல வரும்போது. ஓகேங்களா. மகர குறுக்கமும் ஆயுதங்களும் முதல்ல வரும்போது முழுமையாக ஒலிக்கும். ஓகே. முள் கூட்டல் தீது முக்தி இது இம்பார்ட்டன்ட். கல் கூட்டல் தீது கக்ரி இது இந்த மாதிரி வரும்போது அரை மருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இது ஆயுத குறுக்கம். வேட்கை என்ற சொல்லின் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை வேட்கை. கை லாஸ்ட்டில் வந்திருக்கு ஐ, அப்போ 1 மாத்திரை. மகர குறுக்கம் இனப்பெறாத சொல் போன் மருண். பழம் விழுந்தது பணம் கிடைத்தது. ஓகேங்களா. இதுதான் பணம் கிடைத்தது தான். இதில் தான் இல்லை. ஏன்னா இதில் வகர குறுக்கம் நம்ம பார்த்து இல்லையா. வகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா அது அரை மாத்திரை 1/4 மாத்திரையாக பிரிஞ்சு ஒலிக்கும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பழம் விழுந்தது கரெக்டு, மருணும் போன் கரெக்டு. இந்த பணம் கிடைத்த தவறு. சொல்லின் முதலில் வருவது அவகார குறுக்கம். இது கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது பால் 5 வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். உயர்த்தினால் ஆண் குறிப்பது ஆண்பால் மாணவன் செல்வன், பெண்ணை குறிப்பது பெண்பால் ஆதினி மாணவி, ஒன்றுக்கும் மேற்படுவது பலர்பால் மாணவர்கள் மக்கள். ஓகேங்களா. அக்ரிணையில் ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால் கல் பசு அப்படின்னு. ஒன்றுக்கும் மேற்பட்டது குறிப்பது பலவின் மண்புழுக்கள் பசுக்கள். ஓகேங்களா. எதிர்பார்க்கிற பெயர்கள் கேட்டாங்க. மகளிர்னா ஆடவர், பெண் ஆண், சிறுவன் சிறுமி, அரசன் அரசி, மாணவன் மாணவி, தோழி தோழன். ஓகேங்களா. ஓகேங்களா. இது பிழை தீர்த்து. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கோவலன் சிலம்பு விற்க போனான். அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள். பசு கன்றை ஈன்றது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. குழலின் நடம் ஆடினாள். ஓகேங்களா. அடுத்தது கலைச்சொற்கள் பாருங்கள். தீவுனா ஐலாண்ட், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், வனவிலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், ஓமை பேரபிள் இம்பார்ட்டன்ட், காடு ஜங்கிள், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி அதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அணுவை துளைத்து ஏற்கலை புகுத்தி குறுக தரித்த குறள் என்று கூறியவர் ஔவையார். இதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கவும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும். ஓகேங்களா. பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாத வறுமையும். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிறேன் தீதுன்றோ மண்ணும் உயிர்க்கு. ஓகேங்களா. பிறருடைய குற்றத்தை காண்பது போல் தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்க்கையில் துன்பம் இல்லை. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்ல. வாய்மை என்பது மற்றவருக்கு ஒரு தீங்கும் தராத சொற்களை சொல்லுதல். ஓகேங்களா. இயற்றலும் ஈத்தலும் காற்றலும் காத்து வகுத்தலும் வல்லது அரிசு. பொருட்களை வரும் வழியை அறிதலும் அவ்வழியில் பொருட்களை சேர்த்தபடி பாதுகாத்தலும் காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடும் தான் அரசின் செயல்களாகும். இயற்றலும் ஈத்தலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. திருக்குறளை இயற்றவர் திருவள்ளுவர். 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். முதற்பாவர பொய்யர் புலவர் சென்னாபோதர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா. திருங்கிறது அடைமொழி. ஓகேங்களா. திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று 3 பகுப்புகளை கொண்டது. ஓகே. இது இம்பார்ட்டன்ட். அறம்னா 38 அதிகாரங்கள். ஓகேங்களா. பொருள்னா 70, இன்பம்னா 25, மொத்தம் 133. ஓகே. 10 குறப்பாக வேணும். 1330 குறள்களை பெற்றது. முப்பால், தெய்வ நூல், பொய்யா மொழி என்ற பெயர்களும் உள்ளன திருக்குறளுக்கு. வாய்மை ஏற்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஷ் செல்வம் சான்றோர் ஆராயப்படும். பொறாமை உள்ளவன் செல்வம், பொறாமை இல்லாதவன் வறுமை ஆராயப்படும். ஓகேங்களா. குறளில் படித்தோம். பொருட்செல்வம் பொருள் குட்டல் செல்வம் யாதெனின் யாது குட்டல்
எனின். தன் கொட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது கொட்டல்னோ தீதுண்டோ. ஓகேங்களா. சிறந்த அரசின் வழிகள்னால் ஃபஸ்ட்டு வரும் வழிகளை அறிதல், அப்புறம் சேர்த்தல், அப்புறம் பாதுகாத்தல், சேர்த்தவரை பாதுகாத்தல், அப்புறம் செலவு செய்தல். நாடு அதே நாடு. 3வது இயல். புலி தங்கிய குகை. சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் யாண்டு உளனோ என விரவி எம்மகன். ஓகேங்களா. இந்த மாதிரி காவர் பெண்டு அவங்க எழுதி ஒரு பால் கொடுத்துருக்காங்க. ஓகே, காவர் பெண்டு. இது சிற்றில்னா சிறு வீடு. யாண்டு இது கேட்பாங்க. யாண்டுனா எங்கே. புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. காவர் பெண்டு சங்ககால பெண் புலவர்களும் ஒருவர். சோழ மன்னன் போரவை கொப்பெரும் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர். ஓகேங்களா. இவர் பாடிய ஒரே பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது. புறநானூறு 8 தொகை நூல்கள் ஒன்று. ஓகே. பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீர முதலீட்டை வெளிப்படுத்தும் நூல். யாண்டுனா எங்கே, எங்கு. யாண்டு உள்ளனோ, யாண்டு கொட்டல் உள்ளனோ. கல் கொட்டலை கல் லலை. ஓகேங்களா. பாஞ்சை வளம். பாஞ்சை வளம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன் ஒட்டி பாருங்கள். பொக்கிஷம் செல்வம் இது இம்பார்ட்டன். சாஸ்தி முகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு இது ஒரு கொஸ்டின் வேலை கொடுத்துருக்காங்க. பரி குதிரை, சிங்காரம் அழகு, கமுகு பாக்கு, வாரணம் யானை. கட்டவன் கதை பாடல்கள் பல வடிவில் வழங்கின. ஓகே. நான் வானமாமலை எழுதிய வீரபாண்டிய கட்டபமும் கதை பாடல் என்ற நூல். ஓகேங்களா. அடுத்தது ஊர்வலம் முன்னால் டேஷ் எழுதினா வாரணம். வாரணம்னா என்ன சொன்னோம், யானை. பாஞ்சாலங்குறிச்சி டேஷ் நாய் விரட்டிடும். ஓகே. இது பாடல் இருந்து கொடுத்துருக்காங்க. மெத்தை வீடு, பூட்டும் கதவுகள், பூட்டும் கூட்டல் கதவுகள். தோரண மேடை, தோரணம் கூட்டல் மேடை. வாசல் அலங்காரம், வாசல் அலங்காரம் இதுவும் இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் நான் சொன்ன போகிறதுக்கு. பொக்கிஷம், பொக்கிஷம்னா செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம் பெருவரப்பு, சிங்காரம் அழகு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க. தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுவர் பசும்பொன் உ முத்துராமலிங்க தேவர். தந்தை பெரியாரால் சுத்த தியாகி, சுத்த தியாகி என்று அழைக்கப்படும் பசும்பொன் முத்துராமலிங்கம் இவர் தந்தை பெரியாரால் இந்த பட்டம் பெற்றவர். ஓகேங்களா. இது இம்பார்ட்டன் மட்டும் பார்க்கலாம். இவர் படித்து கொண்ட காலத்தில் பிரேக் நோய் வந்ததுனால அவரோட படிப்பு பாதியில் நின்றது. ஸோ இவர் வந்து அரசியல் பேசக்கூடாதுங்க வாய்ப்பூட்டு சட்டம் விதித்தது ஆங்கில அரசு. ஓகேங்களா. ஸோ வட இந்தியாவில் வந்து பால கங்காதர திலகம், தென்னிந்தியாவில் வந்து பசும்பொன் முத்துராமலிங்கம் தான் அந்த வாய்ப்பூட்டு சட்டம் வந்து ஆங்கில அரசு போட்டது. ஸோ திருவி கல்யாண சுந்தரம் தான் இவருக்கு வந்து தேசியம் காத்த செம்மல்னு பாராட்டியுள்ளார். சுத்த தியாகின் பெரியாரும் தேசியம் காத்த செம்மல் திருவிக்காவும். ஸோ வங்கசிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரன் நெருங்கிய தொடர்பு கொண்டு இருந்தார். ஓகேங்களா. இவரோட முயற்சியால் தான் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் ஏராளமான தமிழர்கள் இணைந்தார்கள். ஸோ விடுதலைக்கு பின் நேதாஜி என்ற வார இதழை நடத்தியவர் பசும்பொன். பசும்பொன் அக்டோபர் 30ஆம் நாள் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் தான் ஆண்டுதோறும் தமிழக அரசு விழா எடுக்கப்படுகிறது. 1995 இந்திய அரசு இவருக்கு தபால் தலை வெளியிட்டுள்ளது. அடுத்தது பாருங்க. இவர் வந்து முத்துராமலிங்கம் சிறப்பு பெயர்கள் தேசியம் காத்த செம்மல், வித்யா பாஸ்கர், பிரவசன கேசரி, சன்மார்க்க சண்டாமிர்தம்,
இந்து புத்த சமயம் எது, இதையும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, முத்துராமலிங்க முதன்முதலில் உரையாற்ற இடம்னா சாயல்குடி. அடுத்து இதழின் பேர் நேதாஜி. தேசியம் காட்சியம் சொன்ன திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேங்களா? அடுத்து கப்பலோட்டிய தமிழர். வசையொழிய வாழ்வாரே வாழ்வான்னு சொன்னவர் திருவள்ளுவர். ஓகேங்களா? சுதேச கப்பல் கம்பெனி, அதோட கம்பெனியின் தலைவர் யாருன்னா பாண்டித்துறையார். ஸோ இது யாருன்னா கப்பலோட்டி தமிழ் வஉசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிவட்ட நாடு 5 நிமிடங்கள் விடுதலை பெறும் சொன்னவர் சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று. இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா மெய்யறிவு, மெய்யறம். நூல்வெளி ராப்பி சேது பிள்ளை, ராப்பி சேதுன்னு சொல்லுவாங்க, சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர். தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஓகேங்களா? ஆற்றங்கரையிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். அடுத்து இலக்கணம் வழக்கு கொடுத்துருக்காங்க. வழக்கு 2 வகைப்படும். இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. இயல்பு வழக்குனா அதில் 3 இருக்குது. ஒரு பொருளை அதுக்கே உரிமையான இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது. இயல்பான சொல்ல வச்சு அந்த பொருளை குறிப்பது இயல்பு வழக்குன்னு சொல்லுவாங்க. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு. இலக்கணம் உடையது அப்படின்னா தம்முடைய பொருளை எவ்வகை மாறுபாடும் இயல்பாக சொல்வது தான் இலக்கண நெறி மாறாமல் சொல்வதே இலக்கணம் உடையது. இலக்கண போலிங்கிறது முன்பகுதியை, இல்லத்தின் முன்பகுதி இல்முன் என்று குறிக்க வேண்டும். ஆனால் அதனை முன்னோர் முன்றில் என்று மாற்றி வழங்கினர். ஓகே, கிளை நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனிக்கிளை என்றனர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு முன்றில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லம் இல், அதோட முன்பகுதி முன், இல்முன்கிறத முன்றில் அப்படின்னு அழைத்திருக்காங்க. அதுமாதிரி கிளை நுனி, கிளையோட நுனிப்பகுதியை நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இலக்கண முறைப்படி அமையாவிட்டாலும் இலக்கணம் உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி என்று அழைக்கப்படும். முன்பின்னாக தொக்க போலி அப்படின்னு சொல்லுவாங்க. புறநகர், நகர்ப்புறம் புறநகர். கால்வாய், வாய்க்கால். ஓகேங்களா? தசை, சதைங்கத்த தசை. கடைக்கண், கண் கடைங்கத்த கடைக்கண் அப்படின்னு சொல்கிறது. வாயில், வாசல். இது மருவுன்னு சொல்லுவாங்க. அப்படியே மாறி வர்றது. வாயில் அப்படிங்கிறத பேச்சு வழக்கில் வாசல். மரு, தஞ்சாவூருங்கிறது தஞ்சை. திருநெல்வேலி, இது ஒரு கொஷின் கண்டிப்பாக நமக்கு வரும். திருநெல்வேலி, நெல்லை. ஓகேங்களா? கோவை, கோயம்புத்தூர். குடந்தை, கும்பகோணம். எந்தை, போது, சோனாடு. ஓகேங்களா? தகுதி வழக்குங்கிறது ஒரு காரணம்னா பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான சொற்களால் வேறு சொற்களால் குறிப்பிடுவது. இடக்கரடக்கல், மங்களம், குழு கொதின்னு சொல்லுவாங்க. இடக்கரடக்கல்னா வெளிப்படையாக சொல்லத்தகுதியான சொற்களை. கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வருகிறேன், இந்த மாதிரி சொற்கள். மங்களம்னா செத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க, துஞ்சினார், இயற்கை எழுதினார் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி மங்களம் இல்லாத சொல்ல மங்களமான வேறு சொல்லாக குறிப்பிடுது. ஓலை அப்படின்னு திருமுகம். விளக்கை அணையினா விளக்கை குளிரவை. சுடுகாடு, நன்காடு. குழுனா பலர் குடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வது. பொன்னை பரி எனல், பொற்கழக பேசிக்கொள்வது. பொன்னை பரின்னு சொல்லுவாங்க. ஆடையை காரைன்னு சொல்லுவாங்க, யானைப்பாகர். இந்த மாதிரி ஒரு குழு மட்டும் தனித்து பேசுவது.
போலி அப்படின்னா போல இருத்தல், அது 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. போல இருத்தல். ஓகேங்களா. முதற்போலினா மஞ்சு அப்படிங்கிறதா மைஞ்சு, மயல், மையல். ஓகேங்களா. இடைப்போலினா நடுவில் மட்டும் இளஞ்சி, இளைஞ்சி, அரையர், அமைஞ்சு, இது இடைப்போலி. கடைப்போலினா கடைசி எழுத்து. முகம்ங்கிறது முகன், பந்தன்கிறது பந்தர், சாம்பல் அப்படின்னு சாம்பர் அப்படின்னு சொல்வது. முற்றுப்போலி அப்படிங்கிறது 5 மொத்த எழுத்துமே மாறி வருது. 5ங்கிறது 5ன்னு சொல்கிறது. ஓகே, முற்றிலும் மாறி வருது முற்றுப்போலி. பந்தர் லாஸ்ட்டில் பந்தல்கிறது மாதிரி தான், அது கடைப்போலி. மைஞ்சி முதல் போலி, 5 முற்றுப்போலி, அரையர் இடைப்போலி. ஓகேங்களா. எழுவாய், பயனிலை, செயற்பாட்டு பொருள் 3 தான் ஒரு தொடரில் விரும்பணும். நீலங்கத்து எழுவாய் என்ன பண்ணால் பயனிலை, செயற்பாடு பொருள் பாடத்தை. ஓகேங்களா. அவங்க செய்கிற செயலை பயனிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. செயற்பாடு பொருள்ங்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க, கவிதையை, புத்தகத்தை, நெல்லிக்கனியை. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், வீரர்கள் எழுவாய், நாட்டைங்கிறது செயற்பாடு பொருள், காத்தனர் பயனிலை. அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், கலைச்சொல் கதை பாடல்னா பேலட், துணிவு கரேஜ், தியாகம்னா சாக்ரிஃபைஸ் இம்பார்ட்டன்ட், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், பேச்சாற்றல் எலாக்வேஷன் இம்பார்ட்டன்ட், ஒற்றுமை யுனைட்டி, முழக்கம் ஸ்லோகன், சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஸோ தட்ஸ் இட். நம்ம இந்த ஃபுல் புக் டேர்ம் 1 புக்கை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டேர்ம் 2 புக், டேர்ம் 3 புக் எல்லாம் பார்க்கலாம். நடுவில் நாங்கள் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் கொண்டு வரேன். ஓகேங்களா. நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் நெக்ஸ்ட்டு நம்ம போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் அண்ட் பை.